எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கிச்சனில் சிம்னியை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமான சிம்னி ஆப்ஷன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஃபைனலாக இந்த சிம்னி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ இந்த சிம்னி வாங்குறதுக்கு எதுக்கு முடிவு பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சிம்னி வந்து நம்மளுக்கு ரொம்ப நாய்ஸ் லெஸ்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓடர்லெஸ், ஸ்மோக்லெஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த சிம்னி தான் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிராம்ப்டனோட QuietPro கிச்சன் சிம்னி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்னி வந்து உண்மையிலே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரொம்ப ஒரு இன்க்ரெடிபிளான கிச்சன் சிம்னி அப்படின்னு சொல்லலாம். என்னடா ஒரு கிச்சன் சிம்னிக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராம்ப்டனோட QuietPro சிம்னியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிராம்ப்டனோட ஒரு அஃபிஷியல் ஸ்டோரில் தான் வந்து இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு கிச்சன் அப்ளையன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹோம் அப்ளையன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான பிராண்டை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எதுக்கு கிராம்ப்டனை சூஸ் பண்ணேன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு பதில் வந்து கிராம்ப்டன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸாக வந்து இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான, ரொம்ப பயனேஷான ஒரு பிராண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என் வீட்டில், என் ஸ்டூடியோவில் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேனாக இருந்தாலும் ஃபுல்லாக கிராம்ப்டன் ஃபேனாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அம்மா அப்பா வந்து ஃபேன் வாங்கணுனாலே கிராம்ப்டன் ஃபேன் மட்டும்தான் வாங்குவாங்க. ஐம் ஷூர் உங்கள் வீட்டில் கூட கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிராம்ப்டன் ஃபேன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே தெரியுது என் பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த பிராண்டை எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராம்ப்டன் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராம்ப்டன் அப்படின்னாலே இந்த ஃபேனு, ஏர் கண்டிஷனர் அப்படின்னு மட்டும் தான் வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்ப்டனில் வந்து இதை தவிர கிச்சன் ரேஞ்ச் வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிராம்ப்டனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிச்சன் அப்ளையன்ஸில் வந்து நம்மளுக்கு டிஷ்வாஷர் வந்து வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் சிம்னி இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஹாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்டின் மைக்ரோ ஓவன், பில்டின் ஓவன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ரேஞ்ச் வந்து வச்சிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 90 இயர்ஸாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருக்காங்க. ஸோ 90 இயர்ஸாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான மார்க்கெட் ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச் எல்லாமே வச்சு அவங்க வந்து அவங்களோட கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராம்ப்டன் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிராண்டை பற்றி எக்கச்சக்கமான விஷயம் வந்து பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாஸ்டர் பீஸை பற்றி வந்து பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப ரிலையபிளான, நாய்ஸ் லெஸ்ஸான ஒரு சிம்னி வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கிராம்ப்டன் சிம்னிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம்ப்டன் சிம்னிஸ் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக, ரொம்ப அழகாக, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் லெஸ்ஸாக, ரிலையபிளாக வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ கிராம்ப்டன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுக்கு எதுக்கு சிம்னி வந்து வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து சமைக்கும் போது அதுலேருந்து வர ஸ்மோக், அதே சமயத்தில் அதுலேருந்து வர வாடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீக்கிறதுக்காக தான் சிம்னி வந்து வாங்குறோம். ஸோ இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நம்மளுக்கு வந்து நார்மலாக மார்க்கெட்டில் இருக்க எல்லா சிம்னியும் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிடும். அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சிம்னி வந்து வேறு சிம்னி வந்து வாங்கும்போது நம்ம வந்து அந்த சிம்னி ஆன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஆமாங்க, நம்ம வந்து சமைக்கும் போது வந்து அது வந்து ரொம்ப அநாயகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய சிம்னிலேருந்து இந்த புது சிம்னி வந்து நான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆமாம், சரி நீ மாற்றுற, இதில் என்ன சூப்பரான பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேர்லேயே பார்த்துருப்பீங்க QuietPro அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, இந்த சிம்னி வந்து நம்மளுக்கு ரொம்ப நாய்ஸ் வந்து லெஸ்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுது. எந்த அளவுக்கு லெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட பீக் நாய்ஸே பார்த்தீங்கன்னா 48 டெசிபிள்ஸ் தான். ஆமாங்க, வெறும் 48 டெசிபிள் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் மீதி சிம்னியோட 5 டெசிபிள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ நாய்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப லெஸ்ஸாக வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிம்னிக்குள்ளே வந்து ஒரு சைலண்ட் இன்வெர்டர் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைலண்ட் இன்வெர்டர் மோட்டர் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து என்னதான் ரொம்ப லெஸ்ஸாக இருந்தாலும் சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம்.
ஆமாங்க, என்ன சத்தமே இல்லாமல் சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் சக்ஷன் பவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ்ஸான நாய்ஸில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இந்த சிம்னி வந்து வேலை செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிம்னி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டியூரபிளாக இருக்குது. ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பான சிம்னி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஒரு தடவை இந்த சிம்னியோட சவுண்ட் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சவுண்டே இல்லை, பட் நீங்கள் அந்த சவுண்டை வந்து கேட்டிங்கன்னா நீங்களே வந்து வாயடிச்சு போயிடுவீங்க. இந்த சிம்னி வந்து எப்படி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா சிம்னிஸ்லையும் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளீனிங். ஆமாங்க, இந்த சிம்னியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே உசுரே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதர் நம்ம க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நம்ம வந்து காசு கொடுத்து ஆளை வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, நம்ம உசுறு வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். ஆனால் அந்த பிரச்சனை வந்து இந்த சிம்மியில் வந்து கண்டிப்பாக இல்லை. இந்த சிம்மியில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஆட்டோ க்ளீன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் நம்பவே இல்லைங்க, ஆனால் அந்த சூப்பரான ஃபீச்சர் வந்து நமக்கு இந்த சிம்மியில் வந்து இருக்குது. இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்மியே அதை வந்து அதையே க்ளீன் பண்ணிக்குது. நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, இல்லாட்டி நீங்கள் வந்து அதை ஞாபகம் கூட வச்சுக்க தேவையில்லை. 30 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து சிம்மியே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுது. ஸோ இது வந்து எப்படி வந்து க்ளீன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்னிக்குள்ள ஒரு ஹை டெம்பரேச்சர் ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி இந்த சிம்னிக்குள்ள இருக்க ஆயில் ஸ்டெயின்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் கரைகள் என்னெல்லாம் உள்ள இருக்கோ அது எல்லாமே வந்து மெல்ட் பண்ணி ஒரு ட்ரேல வந்து நமக்கு கொடுத்துருது. அந்த ட்ரேவை மட்டும் நீங்கள் அப்படியே வந்து எம்டி பண்ணி திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், உங்கள் சிம்னி வந்து ரொம்ப 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 க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து உண்மையிலே வேற லெவலான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து நான் ஃபிளாக்ஷிப் சிம்னி அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த ஃபீச்சரை கேட்டிங்கன்னா நீங்களே இது உண்மையிலே ஃபிளாக்ஷிப் சிம்னி அப்படின்னு ஒருத்திருப்பீங்க. ஆமாங்க, இதில் வந்து நமக்கு கெஸ்டர் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த சிம்னியில் நமக்கு வந்து அந்த பட்டன்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் தொட்டு தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு இல்லை, தொடாமலே கூட கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்னியில் வந்து நம்மளுக்கு சில மோஷன் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்சார்ஸ் வந்து நீங்கள் கையை வந்து இப்படி ஆட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சிம்னி வந்து ஆன் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஆஃப் ஆகிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சு வந்து இந்த சிம்னி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து வேற லெவலான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நான் கூட ஏதாச்சும் கிமிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது வேற லெவலில் வந்து இது கண்டிப்பாக வந்து நமக்கு வேலை செய்யுது. ஸோ இது பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பான சிம்னி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னதான் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு கேட்குறதா கஸ்டமர் கேர் சர்வீஸ். ஆமாங்க, இது வந்து கிராம்ப்டன் வந்து ரொம்ப ரொம்ப பேர் போனவங்க, அது நம்மளுக்கே கண்டிப்பாக தெரியும். ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராம்ப்டன் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வர்த் பார்த்தீங்கன்னா 600 rupees வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஹோம் டக்டிங் கிட்டும் நம்மளுக்கு வந்து வர்த் வந்து 1499 வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து ஆள் அனுப்பிச்சு ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களோட சர்டிஃபைட் டெக்னீஷியன் வச்சு நமக்கு வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த 1499 rupees வர்த் உள்ள டக்டிங் கிட்டும் நமக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதுவும் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கே இந்த சிம்னி வந்து எவ்வளோ சூப்பரான சிம்னி, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எதுக்கு இது உண்மையிலே ஃப்ளாக்ஷிப் சிம்னி அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ஆன்சர் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த சிம்னியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்களும் உங்கள் கிச்சனை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கீழே வந்து பை லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கள் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறனா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.